Hello friends, இந்த வீடியோவில் ஷெட்யூல் 1 அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஷெட்யூல் பார்க்க போகிறோம். இந்த ஷெட்யூல் 1 அப்படிங்கிறதுல தான் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் வரும், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஷெட்யூல் 1 அப்படின்னா என்னென்னா, ஆக்டிவிட்டீஸ் மேட் வித்தவுட் கன்சிடரேஷன் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் சப்ளை. ஒரு ஆக்டிவிட்டி கன்சிடரேஷன் இல்லாமல் பண்ணாலும் அது வந்து சப்ளைக்குள்ளே இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஷெட்யூல் 1. விச் மீன்ஸ் என்னது, ஸ்கோப்பில் என்ன பார்த்தோம், செக்ஷன் 7 என்ன பார்த்தோம், ஒரு விஷயத்தை கன்சிடரேஷனுக்காண்டி வந்து நம்ம பண்ணாதான் ஜிஎஸ்டி வரும்னு பார்த்தோம். ஆனால் ஷெட்யூல் 1ல் சொல்லப்படுற ஆக்டிவிட்டீஸ் வந்து கன்சிடரேஷன் பே பண்ணலைனாலும் அது வந்து சப்ளை ஆகும். அதான் வந்து 4 ஆக்டிவிட்டீஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்ப்போம். பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் டிஸ்போசல் ஆஃப் அசெட் வேர் ஐடிசி ஹேஸ் பீன் அவைல்டு ஆன் சச் அசெட்ஸ். இதை வந்து நீட்டாக 3ஆக பிரிச்சுருவோம். ஃபஸ்ட்டு பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் டிஸ்போசல். ஒரு அசெட்டை வந்து பெர்மனண்ட்டாக வந்து டிஸ்போஸ் பண்ணுறீங்க, விச் மீன்ஸ் இனிமேல் உங்கள் கைக்கு அந்த அசெட் வரவே போகிறது இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஒரு அசெட், அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஒரு அசெட்டை நீங்கள் பெர்மனண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, அந்த அசெட்டில் ஏற்கனவே ஐடிசி அவைல் ஆயிடுச்சு, ஏற்கனவே நம்ம அந்த அசெட்டுக்கான ஐடிசியை கிளைம் பண்ணிட்டோம். ஸோ 2 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு அசெட்டை நீங்கள் பெர்மனண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க, அந்த பெர்மனண்ட்டான ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிற அசெட்டில் வந்து ஐடிசி நம்ம கிளைம் பண்ணிட்டோம், ஏற்கனவே ஐடிசி கிளைம் பண்ணிட்டோம் மீன்ஸ் அந்த அசெட் வந்து ஷெட்யூல் 1 ஆக்டிவிட்டி. ஒரு நீட்டான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கீங்க, ஒரு 100 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. அந்த 100 கம்ப்யூட்டர்ஸ்க்கான ஜிஎஸ்டி நீங்கள் வாங்குறப்ப பே பண்ணியிருப்பீங்க. அந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டர் நடத்துகிறீங்க. அந்த ப்ரௌசிங் சென்டர் நடத்தும் போது வந்து ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் நீங்கள் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. கலெக்ட் பண்ணும்போது கம்ப்யூட்டருக்கான ஐடிசியை நீங்கள் வந்து திரும்ப வாங்கியிருப்பீங்க. ஸோ ஜென்ரலாக ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. இப்போது உங்களோட கம்ப்யூட்டர் அந்த ப்ரௌசிங் சென்டர் ஒர்க் ஆகலை, சுத்தமாக வந்து லாஸில் ஓடிட்டுருக்கு, இழுத்து மூடிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதனால் அதில் இருக்கிற 100 கம்ப்யூட்டரையும் ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு ஃப்ரீயாக விற்க போகிறீங்க. ஃப்ரீயாக விற்கிறீங்க, நல்லா நினச்சிக்கோங்க, ஃப்ரீயாக கொடுத்துட்றீங்க, வித்தவுட் கன்சிடரேஷன், ஒரு கன்சிடரேஷன் இல்லாமல் கொடுக்குறீங்க. ஆனால் இதுக்கு ஜிஎஸ்டி இருக்கான்னு கேட்டால் தேவையில்லை, ஜிஎஸ்டி கட்டணும். ஏன் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஷெட்யூல் 1 ஆக்டிவிட்டி. ஷெட்யூல் 1 ஆக்டிவிட்டியில் சொல்லப்படுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் கன்சிடரேஷன் இல்லாமல் வந்து விற்றா கூட சப்ளை ட்ரீட் ஆகும். ஸோ ஃப்ரீயாக நீங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்தா அந்த பர்டிகுலர் ட்ரான்சாக்ஷனுக்கான 100 கம்ப்யூட்டருக்கான ஜிஎஸ்டியும் நீங்கள் கட்டி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து ஷெட்யூல் 1ல் சொல்லிட்டாங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்தது சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் பிட்வீன் ரிலேட்டட் பர்சன், டிஸ்டிங் பர்சன். அடுத்தது ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன் ரிலேட்டட் பர்சன். ரிலேட்டட் பர்சன் அப்படின்னா யார்? 8 பாயிண்ட் இருக்குது. இந்த 8 பேருமே ரிலேட்டட் பர்சன் தான். 1, ஆஃபீஸ் ஆர் டைரக்டர் ஆஃப் ஒன் அனதர் பிஸ்னஸ். ஏ வந்து பியோட கம்பெனியோட டைரக்டராக இருக்கார், பி வந்து ஏவோட கம்பெனியோட டைரக்டராக இருக்கார். ஸோ அவங்க 2 பேர் ரிலேட்டட் பர்சன். அடுத்து பார்ட்னர். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஏவும் பியும் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. இந்த கேஸில் அந்த 2 பேர் ரிலேட்டட் பர்சன். அப்புறம் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி, ஏ எம்ப்ளாயராக இருக்கார், பி எம்ப்ளாயியாக இருக்கார். இந்த கேஸில் அவங்க 2 பேர் ரிலேட்டட் பர்சன். அப்புறம் மெம்பர்ஸ் ஆஃப் சேம் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் ஆர் ரிலேட்டட் பர்சன். அவ்வளோதான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஏஜென்ட் வித் பிரின்சிபல். பிரின்சிபலும் ஏஜென்ட்டும் வந்து ரிலேட்டட் பர்சன். அடுத்து ஒன் ஆஃப் தம் கண்ட்ரோல்ஸ் த அதர். ஒருத்தவர் ஏபியை வந்து 100% கண்ட்ரோல் பண்ணுறாரு. கண்ட்ரோல் மீன்ஸ் என்னது, 51% ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது. கம்பெனி மீன்ஸ் ஏ கம்பெனிக்கு வந்து பி கம்பெனி மேலே 51% ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குன்னா அவங்க 2 பேரும் ரிலேட்டட் பர்சன். போத் ஆஃப் தெம் ஆர் கண்ட்ரோல் பை தேர்ட் பார்ட்டி. ஏவும் பியும் சிஏ கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்படி இல்லைன்னா ஏவையும் பிஏவும் சிங்கிற ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ணுறாரு. இந்த 2 கேஸில் ஏவும் பியும் ரிலேட்டட் பர்சன். ஏக்கும் பிக்கும் சம்மந்தம் கிடையாது, ஏன்னா 2 பேரும் ஒரே கண்ட்ரோல் கீழே வராங்க. ஆனாலும் அவங்க வந்து ஜிஎஸ்டி பாயிண்டில் வந்து ரிலேட்டட் பர்சன் தான். அடுத்து 25% ஆஃப் ஓட்டிங் ரைட்ஸ் வந்து ஒரு கம்பெனி இன்னொருத்தவர் மேலே வச்சுருக்காருன்னா அந்த கேஸில் வந்து அவங்க 2 பேர் ரிலேட்டட் பர்சன். இதெல்லாம் தான் வந்து ரிலேட்டட் பர்சன் செகண்ட் பாயிண்ட். இந்த ரிலேட்டட் பர்சன்ஸ்குள்ளே என்ன ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் நடந்தாலும் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து வித்தவுட் கன்சிடரேஷனாக இருந்தாலும் ஜிஎஸ்டி உண்டு. அடுத்து டிஸ்டிங்க்ட் பர்சன். டிஸ்டிங்க்ட் பர்சனுக்குள்ளே எந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தாலும் வித்தவுட் கன்சிடரேஷனாக இருந்தாலும் கம்பல்சரியாக ஜிஎஸ்டி பே பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 or more distinct person under same PAN number. ஒரே பேன் நம்பருக்கு கீழே சொல்லப்படுற 2-3 டிஸ்டிங்க்ட் பர்சன், விச் மீன்ஸ் ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் பிரான்ச். ஹெட் ஆஃபீஸுக்கும் பிரான்ச்சுக்கும் தனித்தனி பேன் நம்பர் இருக்காது, ஒரே பேன் நம்பர் தான் இருக்கும். ஆனால் ஜிஎஸ்டி நம்பர் வேறு ஸ்டேட்ஸில் பண்ணுறதுனால வேறு ஜிஎஸ்டி நம்பர் எடுத்திருப்பாங்க. ஸோ ஒரே பேனுக்கு கீழே வேலை செய்கிற 2-3 ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ஜிஎஸ்டி நம்பர்ஸ் எல்லாரும் டிஸ்டிங்க்ட் பர்சன்.
ஸோ அந்த டிஸ்டிங்க்ட் பர்சனுக்குள்ளே நடக்கிற ட்ரான்ஸ்ஃபர் வித்தவுட் கன்சிடரேஷனாக இருந்தாலும் ஜிஎஸ்டி உண்டு. ஸோ பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஜிஎஸ்டி உண்டு. அதுதான் ரொம்ப நல்ல பாயிண்ட். ஃப்ரீயாகவே ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அந்த 2 பிரான்ச்சுக்குள்ளே நடக்கிற ட்ரான்ஸ்ஃபருக்கு ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் அண்ட் பிரின்சிபல். ஏஜென்ட் அண்ட் பிரின்சிபல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து கிஃப்ட் பிரின்சிபல் வந்து ஏஜென்ட்டுக்கோ இல்லை எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கோ வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டு 50,000 வரைக்கும் ஜிஎஸ்டிக்குள்ளே வராது. 50,000 தாண்டிச்சுன்னா அந்த கிஃப்ட்டு ஃப்ரீயாகவே கொடுத்தாலும் கம்பல்சரியாக டாக்ஸபிள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு காரை வந்து எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கு வந்து கிஃப்டாக ஃப்ரீயாக கொடுக்குறாரு. இதுதான் முக்கியம். ஃப்ரீயாக கொடுக்குறாரு, கன்சிடரேஷன் இல்லாமல் கொடுக்குறாரு. இந்த கேஸில் அந்த 10 லட்ச ரூபா மதிப்புள்ள டேக்ஸ் அந்த காருக்கு வந்து டேக்ஸு. ஏன்னா ஷெடியூல் 1ல் என்ன சொல்லிட்டாங்கன்னா எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு கிஃப்ட் கொடுத்தாருன்னா கன்சிடரேஷனை இல்லாமல் கொடுத்தாலும் கம்பல்சரியாக டேக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் லாஸ்ட் பாயிண்ட் இன் ஷெடியூல் 1. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஏன்னா ஷெடியூல் 1 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். 2-3 தடவை ரீப்ளே பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.